வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வழங்கும் மக்கள் நேரம் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. மக்களின் மனநிலையை பிரதிபலிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை நோக்கி நகர்வதுமே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று நாம் பேசவிருப்பது கிராம சபை கூட்டத்தில் கொந்தளித்த மக்கள். தமிழக மக்களின் மனநிலையைத்தான் இது காட்டுகிறதா? இது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். விருந்தினர் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரப்போர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். வெல்கம் பண்ணிடலாம் சார். வெல்கம். இந்த நிகழ்ச்சிக்கு பேச வந்தமைக்கு நன்றி சார். நேற்று பல இடங்களில் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றிருக்கு. இதில் பல இடங்களில் தள்ளுமுள்ளு பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. அது குறித்தான மக்களின் மனநிலையை காட்டுவதற்குண்டான அந்த காட்சிகளை முதலில் நாம் பார்த்துவிட்டு நிகழ்ச்சியில் பேசலாம். காட்சிகள். அந்தந்த துறைகளின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை சொல்வார்கள். தயவு செய்து அமைதியாக இருந்து இதை கேட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீட்டிங்ல பேசுறாங்க சார், தெரியாத மாதிரி கேட்காதீங்க. அதுதான் என்ன நான் உங்களை கேட்கல, நீங்க உங்களை கேட்கலாம். உறுப்பினர் நான் தான் கேட்டேன். நான் அதை நான் கேட்டுக்கிறேன். நீ என்ன கேளுன்ற மாதிரி கேட்கறேன். நான் சொல்றதுக்கு முதல்ல நான் உங்களை போன உறுப்பினர் நான் தான் கேட்டேன். போன உறுப்பினர் நான் தான் கேட்டேன். நீ என்ன எப்படி கேட்பீங்க? போன உறுப்பினர் கேட்டாரு. நீ கேளு. போன உறுப்பினர் நான் தான் கேட்டேன். நீ திருடுதா? நீ திருடுதா? ஊட்டச்சத்து தோட்டம் தாண்டும் விதை உற்பத்தி இயற்கை பண்ணையம் ஒருங்கிணைந்த பண்ணையம் தொகுப்பு இயந்திரங்களே வாடகை மயம் ஆட்டு வாங்கி சொன்ன இடுபடாது, வாயில் சொன்ன இடுபடாது. எழுத்து மூலமா கொடுங்க, எழுத்து மூலமா கொடுங்க. நீ தனியா வச்சு பேச மைக்கா, நீ தனியா பேச, நீ தனியா வச்சு பேச மைசா, மைக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நீ தனியா வச்சு பேச மைசா. செலவு பண்றோம் நாங்க மைக் வச்சு நீ பண்ணி இருக்கிற செல்வா. சார், இந்த நேற்று நடந்த கிராம சபை கூட்டங்களில் சில இடங்களில் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு, இந்த மாதிரி பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது. அமைச்சரே பங்கு பெற்ற கிராம சபை கூட்டத்திலும் பிரச்சனை எழுந்து அமைச்சர் கையெடுத்து கும்பிட்டு போகும் காட்சிகளை கூட நாம் பார்த்தோம். ஒரு சில இடத்துல பெண்கள் அப்படியே சாறை சாறையாக எழுந்து போகிறார்கள். எழுத்து மூலமாக கொடுங்க, வாயில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற பல விஷயங்களும். எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது? பொதுவாகவே இந்த கிராம சபை கூட்டம் அப்படின்னா என்ன சார்? எதனால இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்துறாங்க? இதனுடைய சாராம்சம் என்ன? கிராம சபைன்றது கடைநிலை மக்களுக்கான அதிகாரம் வழங்கப்படுவதற்கான ஒரு இடம். இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள்லாம் உட்காந்து பேசக்கூடிய பாராளுமன்றம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் உட்காந்து பேசக்கூடிய சட்டமன்றம், அதற்கு சற்றும் குறைவில்லாத நிகரானது தான் அந்த கிராம சபை. மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அரசுக்கு நேரடியாக எடுத்து சொல்லக்கூடிய, தன்னுடைய தேவைகளை தெரியப்படுத்தக்கூடிய, தன்னுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய, தன்னுடைய உரிமைகளுக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அது வெறும் குறை தீர்ப்பு மையமோ குறைகளை கேட்கக்கூடிய இடமோ அல்ல.
எனக்கான அதிகாரம் அங்கே இருக்குது. அதனால தான் அங்கே எல்லாருமே சமமாக உட்காருவாங்க. யாருமே வந்து சேர் போட்டு டேபிள் போட்டு மேலே உட்காரதுக்கான அதிகாரம் அங்கே இல்லை. அங்கே எல்லோருமே ஒரே இதில் தான் உட்காந்துருப்பாங்க. பற்றாளர் தான் வந்து அதோடைய பொறுப்பு. ஒரு கிராம சபை நடக்குதுன்னா வருஷத்தில் 4 முறை நடக்கும். ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, இது இல்லாமல் மே 1, அக்டோபர் 2 இந்த தினங்கள்லாம் நடக்கும். இப்போ வந்து 2 முறை கூடுதலாக வருஷத்துக்கு 6 முறை நடத்த சொல்லி அளவு கொடுத்துருக்காங்க. போனத முறையெல்லாம் வருஷத்துக்கு ஒரு இந்த கிராம சபைக்கு 1000 ரூபா செலவு பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறையிலேருந்து 5000 ரூபா வரைக்குமான அளவினங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும். ஆட்டோ வச்சோ போஸ்டர் அடித்தோ அங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தியோ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியோ மற்ற வழிகளெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி அந்த கிராம சபைக்கு மக்களை கூப்பிடணும். மக்களோட உட்காந்து அரசு பேசும். இங்கே ஆட்சியாளர்கள் அல்ல, அரசு பேசும். அரசு என்ன கேட்கும், இங்கே நான் இந்தந்த திட்டங்களை கொண்டு வர போகிறேன், இது உங்களுக்கு பயனுள்ளதா, இந்தந்த திட்டங்கள் எங்களுக்கு தேவையற்றது அப்படின்னு சொல்வதற்கான அதிகாரம் அங்கே மக்களுக்கு தான் இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால் இந்த பசுமை வீடு திட்டங்கள் சொல்கிறோம், வறுமை ஒழிப்புக்கான திட்டங்கள் சொல்கிறோம், பெண்களுக்கான சுய உதவி குழுக்களுக்கான திட்டங்கள் சொல்கிறோம். இது எல்லா திட்டங்களுக்குமான பயனாளிகள் பட்டியலை அங்கே தான் இறுதி செய்வாங்க. அங்கே பற்றாளர் வந்து கேட்பார், இந்தந்த பெயர்கள் வந்து இந்த ஆண்டுக்கான பசுமை வீட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, வறுமை ஒழிப்பு திட்டத்துக்கு கீழே இந்தந்த பயனாளிகள் பட்டியல் நாங்கள் அந்த கிராமத்துலேருந்து எடுத்திருக்கோம். இப்படி எடுக்கும்போது இதில் மாற்று கருத்து இருந்தால் அங்கே தெரியப்படுத்தலாம். இல்லை எனக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்ற கோரிக்கையும் அங்கே வைக்கப்படும். அப்போது மக்களுக்கான அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய இடம் தான் கிராம சபைன்றது. அது வெறும் கட்சியாளர்கள் வந்து அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இடம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நேற்றைய தினம் நடந்த கிராம சபையில் பெரும்பாலான இடங்களில் நம்ம கொஞ்சம் முன்னால் பார்த்த இந்த காணொலியில் நடக்கிறது போல தான் நடக்குது. நிச்சயமா சார். ஒரு காலர் நம்மகிட்ட பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது மக்கள் நேரம். யார் பேசுறீங்க? மேடம், இப்போ ஈரோடு மாவட்டம் பொதுமக்கள் சிறுகுடியிலிருந்து பேசுறேங்க மேடம். ஈரோட்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, கிராம சபை கிட்ட தான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன கேட்கறோமோ அதுக்கு கரெக்டான பதிலே இல்லைங்க. நீங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டருக்கு வந்திருக்காரு, அது கரெக்டான இது வந்து ஒரு பாதிக்கே போறாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னு. நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்க, எது கேட்கப்படலன்னு சொல்றீங்க? ஒரு பேரூராட்சி நடந்த சம்பவங்க. ஒரு குளமேற்றம், அந்த குள சம்பந்தம் வந்து கான்ட்ராக்டரை எடுத்துட்டு போறாங்க. லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து சொல்லுங்க சார். அதான் மேடம், அதாவது நம்ம என்ன கோரிக்கை பண்றோமோ அதை கரெக்டா பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு கோரிக்கை மனுவா கொடுத்தாலும் சரி, எது பண்ணாலும் அது கரெக்டான ஒரு இதே இல்லைன்னு அதான் வேதனையா இருக்குன்னு. சார், அந்த காலர் சொல்றது வந்து எந்த கோரிக்கைகளை கொடுத்தாலுமே வந்து அவங்க பரிசீலிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பொதுவான ஒரு குற்றச்சாட்டை. உண்மையிலேயே இது எல்லா கிராம சபையிலும் நடக்கக்கூடியது. என்னன்னா, நீங்கள் எதுனாலும் எழுத்து மூலமாக எழுதி கொடுங்க, அதாவது மக்களை புறந்தள்ளுறதுக்கான ஒரு காரணம். அந்த கிராம சபை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய 73 அமெண்ட்மெண்ட், அதாவது அரசாணை சட்டம் அரசியலமைப்பு பிரிவு 73வது திருத்தம்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய ஜிஓக்கள் 150, 130 நிறைய இருக்குது. அந்த ஜிஓக்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, மக்கள் குறைகளை சொன்னால் போதும், எழுதி தான் தரணும்னு எங்கேயுமே இல்லை. நம்ம சொன்னால் போதும், அதை அங்கே இருக்கக்கூடிய பற்றாளர் அதை பேசு பொருளாக்கணும். இதில் தீர்மானம் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு செஞ்சு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா தீர்மானம் எழுதிக்கணும். ஆனால் இன்றைக்கி நடப்பில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எழுதி கொடுங்க, எழுதி கொடுக்குறது கையோட பேப்பர் இருக்காது, அதனால் ஒன்றும் புறந்தள்ளுறது. ரெண்டாவது, நம்ம டைப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா கூட நீ ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடு. அப்போது இங்கே ஏற்கனவே பேச்சு பொருளும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் விவாதிக்க வேண்டிய செய்திகள்னு சொல்லி. அதை தாண்டி 1-2 விஷயங்கள் கூட பெரும்பாலான ஊராட்சிகளில், கிராம ஊராட்சிகளில் நேற்றைய தினம் கிராம சபையில் பேசுகிறேன்றது அப்பட்டமாக தெரியுது. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏடி பஞ்சாயத்துக்கு உடனடியாக தெரியப்படுத்தணும். பிடிஓக்கும் ஏடி பஞ்சாயத்துக்கும் கலெக்டரேட்டுக்கும். ஏன்னா நேற்றைய முன்தினம் நம்ம தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க, இந்தந்த இடங்களில் கிராம சபை இன்னென்ன வழிமுறைகளில் நடக்கணும், இதில் ஏதாவது முறைகேடு இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஏதாவது தீர்மானம் கொடுத்து அந்த தீர்மானத்தை எடுத்துக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு, தலைமைச் செயலகத்தோட நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க, இந்த நம்பருக்கு புகார் கொடுங்கன்னு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜெயா தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கிராம சபையில் நேற்றைய தினம் நீங்கள் சொன்ன தீர்மானத்தை எடுத்துக்கிறேன்னா அந்த தொடர்பு நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்க. ஒன்று. ரெண்டாவது, பிடிஓ ஏடிஓக்கு நீங்கள் புகார் கொடுங்க, இந்த இடத்துல கிராம சபை சரியாக நடக்கப்படலை அப்படின்னு. இன்னொன்று, இன்றைக்கி கலெக்டருக்கு அதிகம் கொடுத்துருக்காங்க, அதிகாரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கிராம சபை முறையாக நடக்கலை, மக்களுக்கான பங்களிப்பு இல்லை, கோரம் குறைவாக இருக்குன்னா அதை நிறுத்துறதுக்கான அதிகாரம் கூட
நீங்கள் மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் அப்படி பார்த்தா பல இடங்கள்ல தீர்மானங்களே வாங்கப்படல. வாங்கப்படும். அமைச்சர் முற்கொண்டு பாதியிலேயே வந்து அந்த கிராம சபை கூட்டத்திலிருந்து எழுந்து போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அப்படி பார்த்தா வந்து இப்போ அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? கட்டாயமாக. அதாவது கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கிராம சபை, ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம சபைகள் எத்தனை கிராம சபை இருக்கோ அது அத்தனைக்குமே நம்ம 130 என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர், அவர் தான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அவர் ஆய்வு செய்யவோ அதன் மீது நடவடிக்கை எடுக்கவோ அதிகாரம் இருக்குது. அந்த கிராம சபைக்கு பொறுப்பாளர் பற்றாளர் மீதும் பிடிஓ மீதும் நிச்சயமாக என்கொயரி வச்சு கேட்பாங்க, இது ஏன் முறையாக நடத்தலைன்னு. தேவைப்பட்டால் திரும்ப நடத்துறதுக்கான அதிகாரம் இருக்குது. இப்போது அந்த தலைவர், பஞ்சாயத்து தலைவரோட பதவியை பறிக்கிறதோ, அதனுடைய செயல் அலுவலர் பதவியை பறிக்கிறதோ நீங்கள் கலெக்டரேட்டுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம முறையான ஆதாரங்களோட ஆவணங்களோட நீங்கள் சொன்ன செய்திகளை புகாராக கலெக்டரேட்டுக்கு அனுப்புங்க, பதிவு தபாலில் அனுப்புங்க, அதன் மீது ஒரு ஆர்டிஐ போடுங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு செய்தி நடக்குன்றதை நம்ம நம்புகிறோம். ஒரு கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது தான் வந்து அரசும் மக்களும் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை நேரடியாக ஒரு அரசன்கிட்ட போய் முறையிடுற மாதிரி தான் இது வந்து அந்த கிராம சபை கூட்டத்தில் அரசுக்கிட்ட வந்து எங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ மக்களுடைய பிரதிநிதிகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஆனால் இங்கே மக்களையே நேரடியாக சந்திக்கிறோம் அப்படிங்கும்பொழுது இந்த கிராம சபை கூட்டம் அப்படின்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் இது வந்து வெறும் பேருக்காக, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணப்படும் ஒரு விஷயமாக இப்பொழுது மாறி இருக்கிறதா காலப்போக்கில்? இது குறித்து பேசலாம். ஒரு காலர் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட பார்த்துக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? இது மக்கள் நேரம். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் சுதந்திரம் பேசுறேன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுரை திருமங்கலத்துல இருந்து பேசுறேன். மதுரையில இருந்து சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து என்ன? என்னோட உடம்புக்கு வந்து ரொம்ப முடியலை மேடம். சொல்லுங்கம்மா. நான் பாரு மூணு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இல்ல, உங்களுடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்னம்மா? கிராம சபை கூட்டத்தில் வந்து கொந்தளித்த மக்கள் இது குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். அது குறித்து உங்களுக்கு கருத்து ஏதாவது வந்ததுன்னா சொல்லுங்க. எங்களுக்கு அதான் மேடம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் எந்த இது கிடையாது மேடம். அதனால நான் வீட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய். சரிங்க. இப்ப நலவாரி ஆஃபீஸ்ல பதிஞ்சோம். எனக்கு வந்து 58 வயசு தான் ஆகுது. 1964 பிறந்த டேட்டு. ஹலோ, சொல்லுங்கம்மா, தொடர்ந்து சொல்லுங்க. அவங்க வந்து எங்களுக்கு 60 வயசு பூர்த்தி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அங்க. எனக்கு வந்து 3 பெண் குழந்தைங்க தான், எந்த இதுவுமே எனக்கு கிடையாது. அதுக்கு நீங்க உதவி பண்ணணும் மேடம். நிச்சயமா. இல்லம்மா, இது வந்து நம்ம கிராம சபை கூட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். தமிழக மக்களின் மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்து பேசிட்டு இருக்கோம். சார், இவங்க வந்து அவர்களுடைய சொந்த வேதனையை வந்து சொல்லி வந்து பகிர்றாங்க. நிச்சயமா இவங்க கூட ஒரு மனுவை கலெக்டரேட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு தேவையான உதவிகள் நேற்று கிராம சபையில் அவங்க பங்கெடுத்து, எனக்கு இந்த மாதிரி வீடு திட்டம் ஒன்று இருக்குது, இன்னொன்று மற்ற கடன் வசதி திட்டங்கள், சில திட்டங்கள் இருக்குது, அதுபோல் ஏதாவது திட்டங்களில் கூட அவங்க பயன்பெற முடியும். ஆனால் அதை கலெக்டரேட்டு கன்சர்ன் பஞ்சாயத்துக்கு அனுப்பி கூட அதன் வழியில் அவங்கள அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர முடியும். அந்த வாய்ப்பு கூட இருக்குது இன்றைக்கி சமூகத்தில். சார், பர்சனல் பிரச்சனை ஒருத்தருக்கும் பேசுவது பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போதாது. ஏன்னா அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து அரசின் மேல் வந்து ஒருத்தரும் சுமத்தக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்குறோம். பொதுவாகவே வந்து இந்த நான் முன்னாடி கேட்ட மாதிரி இது வந்து வெறும் ஃபார்மாலிட்டிக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. காலப்போக்கில் அந்த மாதிரி மாறிக்கிறது. ஏன்னா இந்த கிராம சபை கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா அரசும் மக்களும் நேரடியாக மக்களின் குறைகளை நேரடியாகவே வந்து கேட்டு அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ரெண்டு பக்கமே 2 பேருக்குமே ஒரு பெரிய சான்ஸ் இல்லையா? இதை 2 பேருமே சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லையா? இல்லை மக்கள் நிராகரிக்கப்படுகிறார்களா, புறக்கணிக்கப்படுகிறார்களா, உள்ளுக்குள்ளே நடக்கிற இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால? நீங்கள் சொன்ன அந்த 3வது விஷயம்தான். அதாவது மக்கள் இங்கே புறக்கணிக்கப்படுகிறாங்க. இன்றைக்கி இது வெறும் குறை கேட்கக்கூடிய, குறைகளை எழுதக்கூடிய இடம் அல்ல. அதிகாரம் இருக்குது. மக்கள் வந்து இந்த இடத்துல என்னுடைய வரவு செலவு என்ன, இப்போது குறைகளை மட்டும் கொடுத்துட்டு போகிற இடமா இருந்ததுன்னா ஏன் வரவு செலவெல்லாம் வரப்போகுது. ஆனால் கிராம சபையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இவ்வளவு கோடி ரூபா வருமானம், இவ்வளவு லட்சம் வருமானம் இந்த கிராமத்துக்கு தேவையான நலத்திட்டங்கள் இது பண்ணலாமா, குடிநீர் கொண்டு வரலாமா, கழிவுநீர் கொண்டு வரலாமா, பள்ளிக்கூடம் கொண்டு வரலாமா, மருத்துவமனை கொண்டு வரலாமா, அந்த டிசிஷன் மேக்கிங் பவர் அவங்களுக்கு இருக்குது. என்னுடைய வருமானம் இப்போ நம்ம வீட்டுக்கு திட்டமிடுவோம் இல்லையா, என்னுடைய வீட்டில் நீ இவ்வளோ ரூபா வருமானம், அதில் எதுக்கு இந்த மாதம் செலவிட முடியும், திட்டமிட முடியும், அந்த அதிகாரம் என்கிட்ட இருக்குது. இது அந்த கிராம சபையில் உண்டு. இந்த கிராம சபைக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, இதில் இது அடிப்படையான தேவைகள், அரசு சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் அங்கே செய்யணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு தேவையான வேலைகளை முதல்ல அங்கே செய்யணும். அதற்கு பிறகு அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களையோ நலத்திட்டங்களோ அதுக்கான டெவலப்மெண்ட் ஒர்க்கையோ அங்கே பண்ணலாம். அந்த மாதிரி அதிகார மையம் படுத்துது. நீங்கள் சொன்னது போல்
இது வெறும் கண் துடைப்பு காரியமாக இருக்குன்றதை நாங்கள் ஆய்வு செஞ்சுருந்தோம், கலாய்வு செஞ்சுருந்தோம். அந்த சர்வேல எங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, நாங்கள் ஒரு 431 பஞ்சாயத்துகளில் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம். மொத்தமாக தமிழ்நாட்டில் 12,524 பஞ்சாயத்துகள் இருக்குது. இதில் ஏறக்குறைய 430ன்றது ஒரு 5%, ஒரு சாம்பிளிங் ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் நாங்கள் கிராம சபையில் கேட்கும்போது 7 தினங்களுக்கு முன்னால் அறிவிப்பு கொடுக்கணும். முக்கியமான சில சாராம்சங்களில் கிராம சபை நடத்துறது 7 நாளுக்கு முன்னால் அறிவிப்பு கொடுக்கணும். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டது வெறும் 12%, அதாவது 25% ஊராட்சிகள் தான். 75% ஊராட்சிகளில் நாங்கள் அந்த 7 நாளுக்கு முன்னால் அறிவிப்பே கொடுக்கல. முதல் நாள் இரவு, முதல் நாள் மாலையில் தான் இவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி தெரியப்படுத்தப்பட்டிருக்குன்னா, வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே அடிச்சு இந்த பிட் நோட்டீஸில் டேம்பரிங் பண்ணி டேட்டை மட்டும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் ஒரு சில இடங்களில் பேனரை மட்டும் வச்சுருக்குறாங்க. அப்போ 7 நாளுக்கு முன்னால் இங்கே அறிவிப்பு கொடுக்கல. ஏன்னா அறிவிப்பு கொடுக்க சொல்கிறது வெறும் அறிவிப்பு அல்ல, அது ஒரு உத்தரவாகவே இருக்குது. 94 ஆக்ட் செக்ஷன் 150 ஜிஓ பிரிவு 3 7 நாளுக்கு முன்பாக கிராம சபை பற்றி சொல்லணும்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நடப்பட 75% கிராம சபைகளில் இங்கே அறிவிப்பே கொடுக்கலன்றதை பார்க்குறோம். ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்காம திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல நடத்திவிட்டு நாங்கள் நடத்திட்டோன்னு ஏடை மட்டும் அரசுக்கு கொடுத்துட்டா போதும் இல்லையா, அந்த ஒரு இது இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் தீர்மான பதிவேடுன்றது மக்கள் இது வேணும், இது வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே இந்த தீர்மான பதிவேட்டில் இருக்கும். மக்கள் எழுப்பக்கூடிய எந்த குறையாக இருந்தாலும், எந்த கேள்வியாக இருந்தாலும் அங்கே எழுதப்படணும். இது பற்றி இங்கே விவாதிக்கப்பட்டது, இது பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு அதில் எழுதணும். ஆனால் இன்றைக்கி எந்த கிராம சபையிலையும் அப்படி நடக்கலை. அந்த சர்வேயில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஏறக்குறைய 57 இடங்களில் இங்கே அந்த நோட்டு கொண்டு வந்திருக்காங்க, தீர்மான நோட்டு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வருகை பதிவேடு வேறு, தீர்மான நோட்டுன்றது வேறு. 57% இடங்களில் கொண்டு வந்திருக்காங்க. மீதி 43%, ஏறக்குறைய ஆஃப் த கிராம சபையில் அது கொண்டு வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். மூணாவதாக முக்கியமானது, மக்களுடைய கோரிக்கைகளை தீர்மான பதிவேட்டில் பதிவு செய்தார்களா, அது கேட்டதில் 59% ஊராட்சிகளில், அதாவது 291 ஊராட்சிகளில் இல்லை, நாங்கள் சொல்கிறதெல்லாம் இங்கே பதிவு பண்ணுறதே இல்லை அப்படின்னு 60% இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறீங்க அப்படின்னா, கிராம சபையோட வரவு செலவு படித்து காண்பிக்கப்பட்டதா, இந்த டேர்ம் நம்ம கவனிக்கணும். இங்கே ஏதோ பேனர் அடித்து ஒட்டி வைக்கப்படலை, நோட்டில் இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லலை. ஏன்னா இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கூடம் செல்லாத, படிப்பறிவு இல்லாத நபர்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு கிராம சபையிலையும் இந்த டேர்ம் முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. ஜிஓ 130 சி பிரிவு 98 ஆக்ட் பிரிவு 5 படி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 152 ஜிஓ அது என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களுக்கு கிராம சபையில் நடக்கும்போது வரவு செலவுகளை படித்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 63% இடங்களில் படித்து காண்பிக்கவே இல்லை. மீதி 37 இடங்களில் படித்து காண்பிக்கப்பட்டிருக்கு. என்ன படித்து காண்பிக்கப்பட்டிருக்குன்னா, அங்கேயே நம்ம டீட்டெயில் என்கொயரி பண்ணும்போது, சர்வே பண்ணும்போது எங்களுக்கு இந்த நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்து மொத்தமாக இந்த ஆண்டுக்கு வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு, அப்போ வரவையும் செலவையும் ஏறக்குறைய நிகர்படுத்தி தான் அந்த விவரங்கள் வந்திருக்கே தவிர, ஒவ்வொரு மாத அளவிலான செலவுகளை ஃபார்ம் 30ன்னு சொல்லுவோம், அந்த 30 ஃபார்மை அவங்க படித்து காமிக்கணும். ஒவ்வொரு மாதத்துக்கு இவ்வளோ ஆயிருக்கு, இந்த திட்டத்துக்கு இவ்வளோ ஆயிருக்குன்னு அது சொல்லப்படலைன்றது தெரியுது. நிச்சயமாக சார். மணிக்கவும் ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பார்த்து தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மக்கள் நேரம் நேரலை நிகழ்ச்சி. யார் பேசுகிறீங்க? பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம், சிங்கரால் பேசுகிறேன் மேடம். வணக்கம் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிரலாம் மேடம். என்ன மேடம்? ஹலோ, வணக்கம் சார், நீங்கள் லைனில் இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மேடம் என்ன கருத்து மேடம்? இப்போ இங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸில் மேடம் எதை கேட்ட போனாலும் ராங்கலாம் பேசுகிறாங்க மேடம். எதுக்கு இப்போ கூட்டுறவங்க நகை வச்சு மேடம் எங்களை கேட்க போனால் இது இப்பெல்லாம் பேசப்பட போகக்கூடாது, வெளியே போக சொல்கிறாங்க மேடம். எங்களை வந்து 5 பவுன் உள்ள நகையே கொடுக்கவே இல்லை மேடம். எங்களுக்கு 3 பவுன் மேடம். இது கூட்டுறவு வங்கி இல்லைங்களா? கூட்டுறவு வங்கி இல்லை சார், கூட்டுறவு வங்கியில் 3 பவுன் வச்சு சார், வச்சு 2 வருஷம் ஆச்சு சார், வட்டி கழிச்சு வரேன். இது வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்ல கொண்டு மனு கொடுத்துருக்கோம் சார். இன்ன வரைக்கும் தகவல் எதுவும் சொல்லுவேன் சார். நான் ஏழை மக்கள் நான் வந்து விவசாயம் செய்றாங்க. நீங்க சொல்றது கூட்டுறவு வேளாண் சங்கத்திலையா, தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலையா? சார் கூட்டுறவு வங்கி சார், கூட்டுறவு வங்கி. அதான் தொடக்க பிஏசிசிஎஸ்ஸா? பிஎஸ்சி சார், கூட்டுறவு வங்கி சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க இது சம்பந்தமா கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கீங்களா? சார் 4 ட்ரிப் கொடுத்துருங்க சார். இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் எதுவுமே இல்லை சார்.
நீங்கள் பேங்க்கோடைய ஆம்புட்ஸ்மன்னு சொல்லுவோம், கலெக்டருக்கு கொடுக்கறதுனால இதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் பிளாக் லெவலில் இருக்கக்கூடிய முதல்ல அவங்களுக்கு கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ஜேஆர் டிஆர்னு இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர், ஜேஆர் இருப்பார், ஜாயிண்ட் ரிஜிஸ்டர் இருப்பாங்க. அவங்க கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் விரைவாக தீர்வு கிடைக்கலாம். நிச்சயமா சார். தகவல்களுக்கு நன்றி சார். சார் பொதுவாகவே இந்த அறிவிக்கப்படவில்லை, அந்த அறிவிப்பு சரியான நேரத்தில் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் முன்னாடி சொன்னீங்க. 7 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும், லாஸ்ட் மினிட்ல தான் வந்து இந்த அறிவிப்பே கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து என்ன சார், எதனால சரியான அறிவிப்பு கொடுக்கப்படலைன்னா நிதி சரியா ஒதுக்கப்படல. அந்த உள்ளாட்சி இந்த ஐ மீன் இந்த கிராம சபை கூட்டத்துக்கு உண்டான அந்த நிதி வந்து சரியா ஒதுக்கப்படலையா? இல்லைங்க, கட்டாயமாக 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. முன்பெல்லாம் 5000 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அதானே சார் பண்ண முடியும். 5000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கிராம ஊராட்சி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 10 கிராமம் இருக்குங்க. 10 கிராமத்தில் ஒரு கிராமத்துக்கு 100 பேர் இருப்பாங்க. ஒரு ஆட்டோ வச்சுட்டு நீங்கள் மைக்கில் ஒவ்வொரு கிராமமாக அறிவிச்சா கூட அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாயை தாண்டாது. வந்திருக்கக்கூடியவங்க பந்தல் செலவு ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க, டீ செலவு 1000 ரூபா வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் 3000 4000 கிராமத்துக்குள்ள இன்னைக்கு அவ்வளவுதான் நடக்கும். அதனால இது 5000 ரூபா போதுமான தொகை தான். போதவில்லைன்னு, ஏன்னா முன்னால் போன ஆண்டுலாம் 1000 ரூபா தான் இருந்தது. அப்போ இது 5000 ரூபாய் மாற்றிருக்காங்க. அதனால தொகை இல்லைன்றது இல்லை, இங்கே செய்யறதுக்கான மனசு இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த கட்சிகள் உட்பட, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமைச்சர் வந்து உட்காந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, இன்னொரு எதிர்கட்சியை சார்ந்தவங்களோ மற்றவங்களோ கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல தன்மையாக பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ நம்ம தான் முன்னுதாரணமாக இருக்கணும். ஒரு குறைகளை சொல்லும்போது அந்த குறைகளை கேட்டு அதுக்கான அதிகாரிகளை அவங்க விளக்கம் சொல்ல அனுமதித்து அவங்களுக்கு முன்னால் ஜனநாயகப்படுத்தியிருக்கணும். ஆனால் அதற்கு பதிலாக என்ன எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படின்றது நிச்சயமாக இது கவனத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா ஒரு அமைச்சர்கள் முன்னிலையிலேயோ எம்எல்ஏக்கள் இருக்கும்போது அவங்க முன்னிலையில் நடக்கக்கூடிய கிராம சபையில் அங்கே அவங்களுமே பார்வையாளர்கள் தான், அவங்க ஒன்றும் டிசிஷன் மேக்கிங் கிடையாது. அரசு பேசணும், மக்கள் உட்காந்து கேட்கணும், மக்களுடைய குறைகளை அரசு கேட்குதான்றதை இவங்க கண்காணிக்கணும். அந்த இடத்துல இவர் வாக்காளராக இருக்கிறாரு அப்படின்னா அந்த கிராம சபையோட உறுப்பினர், அப்படி இல்லைன்னா இவர் வெறும் பார்வையாளர் தான். அப்போ என்ன நடக்குதுன்ற கவனத்தை அங்கே கொடுத்து பார்த்துருக்கணும். அதை பார்த்துருந்தா அப்போ அதிகாரிகள் தக்க பதிலை கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருவாங்க, அந்த பதிலை கொடுத்துருக்கலாம். அதற்கு பதிலாக ஒரு 10 நாளில் முடிச்சு கொடுத்துருவேன், அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் 1.5 வருஷமாக செய்யலை, 10 நாளுக்குள்ளே செய்வீங்கன்றதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் உடனடியாக அதிகாரிகளை பதில் சொல்ல அனுமதிச்சிருக்கணும். நிச்சயமா. ஒரு காலர் லைன் இருக்காங்க, பார்த்துக்கலாம். வணக்கம், மக்கள் நேரம் சிறப்பு நேரில் யார் பேசுறீங்க? பேசுறீங்களா? எங்கேருந்து பேசுறீங்க ஐயா? கோட்டலா மக்கள் எம்ஜிஆர் நகர் 1ஆம் வார்டுல பேசுறேன், ஏழுமலைன்ட்டு. ஓகே ஏழுமலை, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிரலாம். அதாவதுமா 1.5 வருஷமா பஞ்சாயத்துல எந்த ஒரு நிர்வாகம் நடக்கலைங்கம்மா. வார்டு நம்பருக்கான ஒரு ரெஸ்பான்சிபிளோ மற்றபடி இது தெளிவுபடுத்தல தலைவர் தெரிவுபடுத்துறதுனால இது ஒரு கிராம சபை கூட்டம் கூடிச்சிங்க. அந்த கிராம சபை கூட்டத்துல வந்து பொதுமக்களாக சபை எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி கேட்கணும், என்னென்ன வரவு செலவு கேட்கணும் வந்திருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து 2ஆவது வார்டு நபர் ஆகக்கூடிய ஜெயசங்கர் ஒரு நபர் கேட்கும் போது அதுக்கு மறுப்பு தெரியும், நீங்க அதை கேட்கணும் அவசியம் கிடையாது, அதை நீ கேட்க கூடாதுன்றாருங்க. இது பட்சத்துக்கு அதுக்கு பிறகு வைஸ் பிரசிடண்டோடைய வீட்டுக்கு கணவர் கேட்கறேன், நான் கேட்கறேன்ப்பா சொல்லுப்பா, என்னென்ன தவறு நடந்திருக்கு சொல்லிடுறது. அது ஒரு வார்டு நம்பரா இருக்கும், நீ திட்டு பையன் நீ பேசக்கூடாதுன்றாங்க. இதனால 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குதுங்க. கேட்க வந்த பொதுமக்கள் கேட்க வந்த கேள்வியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த பஞ்சாயத்து நடத்த அளவுக்கு. எந்த இடம் நீங்க? என்னங்க, எந்த மாவட்டம், எந்த பிளாக்னு கேட்க? கடலூர் மாவட்டம், பண்ருட்டி தாலுகா, புதுப்பேட்டை போஸ்ட், பட்லாமூர் பஞ்சாயத்துல. அந்த வீடியோல வந்திருந்தது நம்ம கிராம சபைங்களா? ஆமா, கிராம சபை ஒரு வார்டு நம்பர் நானுங்க, 1ஆம் வார்டு நம்பர் நான் ஏழுமலைன்ட்டு. ஓகே ஓகே. இப்போ நான் சொல்றேங்க, பக்கத்துல பார்த்தவங்க போனோம், பிரச்சனைக்கு பக்கத்துல காரணத்தோட இருந்தாங்க. இப்போ நீங்க அங்கேயே இருந்து எந்த ஒரு ஏரி வேலையும் எதுவுமே 1.5 வருஷமாவே இருந்து எந்த ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு சம்பந்தமா நடக்கிறத தவிர மற்றபடி பொதுமக்கள் சார்பாவோ மற்றபடி வந்து வார்டு நம்பர்களுக்கு எதுவும் தெரியப்படுத்துறதும் கிடையாது. அது ஒரு பட்சமாக நடக்குது. அது 2 வார்டு நம்பருக்கும் அந்த 2ஆவது வார்டு நம்பருக்கும் தலைவருக்கு மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. மீதி இருக்க வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் மீதி இருக்க வார்டு நம்பருக்கும் எதுவும் கிடையாதுங்க. எந்த ஒரு இது கொடுக்கல. அதனால எதாவது ராஜினாமா பண்ணலாமான்னு முடிவு பண்ணிட்டு போயிடலாமான்னு இருக்கிறோம். நேற்று பட்டுக்கோட்டையில் கூட 2 பேர் இது மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க உறுப்பினர்கள், நீங்கள் எது ராஜினாமா பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் இந்த எஸ்கலேட் பண்ணுங்கள். முதல்ல இது மாதிரி நடந்திருக்கு இல்லையா, இன்னைக்கு தலைமைச் செயலர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு இது போல் பிரச்சனைகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அவருடைய செக்ரட்டரி மெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம tngov.inல பார்த்தீங்கன்னா தெரியும், tnsec@gmail.comனு ஒன்று இருக்கும். tnsec@tn.gov.in ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு தெரியப்படுத்துங்க. 2வது முக்கியமாக பிடிஓக்கும் ஏடி பஞ்சாயத்துக்கும் கலெக்டருக்கும்
ஒரு புகார் மனுவாக பதிவு தபாலில் அனுப்புங்க. ஏன்னா ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இவ்வளோ ஆதங்கம் இருக்குது, நிச்சயமாக மக்கள் மீது அக்கறை இருக்கிறதுனால தான் இந்த ஆதங்கத்தை பார்க்க முடியுது. நீங்கள் இதில் உடனடியாக எஸ்கலேட் பண்ணுங்கள். நீங்கள் கலெக்டருக்கும் ஏடி பஞ்சாயத்துக்கும் பதிவு தபாலில் இது போல் சம்பவம் நடந்திருக்கு, இங்கே மீண்டும் ஒரு முறை கிராம சபை நடத்தணும், சிறப்பு கிராம சபை நடத்தணும், அதில் மக்கள் பங்கேற்கணும், மக்கள் கண்காணிக்கப்பட்டு அவங்களுடைய குறைகளை வந்து அங்கே நிவர்த்தி செய்யணும், அதை கலெக்டரேட் தலைமையிலேயே நீங்கள் நடத்த சொல்லி கேட்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் கேளுங்கன்றதை நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமா சார். அந்த ஊர்ல இருந்து அந்த சம்பந்தப்பட்ட உறுப்பினரே வந்து ஃபோன் பண்ணி இவ்வளவு வந்து தகவல்களை பரிமாறும் பொழுது கிராம சபை கூட்டங்கள்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு உள்ள பூந்து பார்க்கும்போது தான் தெரிகிறது. நீலகிரியில நடந்திருக்கு, நீங்க சொன்ன மாதிரி பண்ருட்டியில நடந்திருக்கு, திருவண்ணாமலையில கூட அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு இடத்துல நம்ம தன்னார்வலர்கள் அங்கங்கே தமிழ்நாடு முழுசும் கலந்துக்கிறாங்க. அதில் தருமபுரியில் நலங்கலின்னு ஒரு இடத்துல ஒரு பெண் நபர் அவங்க வந்து தொடர்ந்து ஆர்டிஐ போட்டு முயற்சி எடுத்து அங்கே கிராமத்தில் நடக்கக்கூடிய ஊழல்கள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒரே ஒரு புகார் அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு தொடர்பு சொன்னாங்க. நேற்று அங்கே கைகலப்பாய் போயிருக்கு, ஒரு 3-4 பெண்கள் சேர்ந்து அவங்கள அடிச்சிருக்கிறாங்க. என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே அங்கே பஞ்சாயத்தில் நடந்த போடப்பட்ட பழுப்புகளாக இருக்கட்டும், பைப்புகளாக இருக்கட்டும், விளக்குகளாக இருக்கட்டும், இதன் மீதெல்லாம் ஊழல் நடந்திருக்கு, அதை நான் ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கேன், இதை பற்றி நான் கேட்டுருணுன்ற அவங்க பேசவுமே இல்லை. நான் அமைதியாக தான் இருக்கிற சமயத்தில், ஏன்னா அங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவி வந்து பெண் தலைவி, அவங்க தூண்டுதல் பேரில் இவங்க 2-3 பேர் அடிபட்டதான் நேற்று எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பரவாயில்லைங்க அந்த தகவலை எடுங்க, தொடர்ந்து முயற்சி போகும், அது உண்மைத்தன்மையை ஆராய்ந்து லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறைக்கோ கன்சர்ன் செக்ரட்டரியேட்டுக்கோ தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிச்சயமா சார். நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சியை முடிக்கும் திருவாய்க்கு வந்துட்டோம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறேன். இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்குறோம், பிரச்சனைகள் இல்லாத கிராம சபை கூட்டங்கள் நடத்த வாய்ப்புகள் இருக்கிறதா? அரசு என்ன பண்ணணும்? ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருங்க. கண்டிப்பாக அரசு நினச்சா நடத்த முடியுங்க. அதுக்கு ஒவ்வொரு கிராமங்களில், ஒவ்வொரு பிளாக்ல, ஒரு கிராமங்களில் ஒரு மாடல் கிராம சபையை இவங்க அரசு ஊழியர்கள், அதாவது அரசுடைய உச்சபட்ச அதிகாரிகள், இன்னைக்கு கலெக்டர் வந்து இதில் இருந்து பார்த்துருக்காங்க, ஈரோடு பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறாங்க, சிவகங்கையில் இருந்து பார்த்துருக்காங்க, சில கலெக்டர்ஸ் அந்த மாதிரி போய் பார்த்துருக்குறாங்க. அப்போது மக்களுக்கு இது அதிகாரம் வழங்கும் இடம்ன்றத அந்த விழிப்புணர்வை இன்னும் அரசு செய்யலை. இது மக்கள் அதிகார மையம். ஏன்னா இன்றைக்கி 100 நாள் வேலைவாய்ப்பு ஆட்களை நிறைய பேர் கூப்பிட்டு வராங்க, அவங்களும் கிராம சபை உறுப்பினர்கள் தான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையானோ சின்ன கேள்வி கேட்டோன்னா அவங்களாம் எந்திரிச்சு போகிற மாதிரி ஆகி போயிடுது. ஆனால் அது மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடம், மக்களுக்கான அதிகார மையம்ன்றத அரசு இன்னும் தெளிவுபடுத்துற அப்படின்ற ஒரு குறைய மட்டும்தான் இருக்கு. நிச்சயமா சார். நிகழ்ச்சியை பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, இத்துடன் மக்கள் நேரம் நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் ஜே+ செய்தி சேனலுடன்.